குட் மார்னிங். ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. சரி பறந்து போச்சு. ஐ நோ. Excuse me, இது lady seat. பரவாயில்ல. What is your name? மீனா. Good, nice name. Thank you. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் ₹1,85,000 வருது. அம்மாவுக்கு ஒரே புள்ள, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்ப ஏன் இந்த கிழிஞ்ச ஷர்ட் ஆரந்த செருப்பு? I was working in German. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த dress. You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா ஷெரட்டன், தாஜ் கொரமண்டல் கம்பெனில நான் வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம். வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர். நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சால் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நோ குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதர் சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் Shut up. இதெல்லாம் சட்ட தப்பையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ, பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, madam. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டடிக்கிறது, தம் அடிக்கிறது இதெல்லாம் வெச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? Excuse me. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள்ல வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க salary, PF, DA, allowance எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. Manager, come in please. மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்போ மனசுல அவன் பண்றது சொல்லாம. சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க
சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட்டாகிடும். வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே என்ன கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் நடுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. ஏய் வேற என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். கிருஷ்ணா லெஃப்ட். கொஞ்சம் லெஃப்ட். யோ உன் லெஃப்ட்யா? என்னையா பண்ற? என்ன செய்யற? நான் வேலை செய்யறேன். லெஃப்ட். கீழ இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமா இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க. இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த பணத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ணுங்க. மச்சி மச்சிக்கு வா. மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போய் தலைவா தலைவா தலைவா. அங்க பாருயா. அங்க பாரு. ஏய் செல்லு 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 செல்லு.
ஏய், கட்டி, 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 கட்டி வேணாம். உள்ள வை, உள்ள வை. அது ஆசிட். ஆசிட். ஊத்துங்க. ஆசிட் ஊத்திடுங்க. அதாண்டே. செயின். மோதிரம். எங்க போ ஒரு கண்ணை காணோம். போதுவா அப்படி பாரு. சரிங்க செயின் மோதிரங்க. செயின் 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 கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க. உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு. காஜ துண்டு கேக்குறேன். அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏன்? ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது. நீ எல்லாம் படத்துக்கு வர இந்தா. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆனதாகி போச்சு. விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடுவா. நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து நான் வர கட்டுங்க மாட்டேன். பண்ணீங்க. நோ, 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 நான் வர மாட்டேன். நான் இல்லைங்க. அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம். நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க. சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. சரி. அட ஏப்பா நீ கையை தூக்குறது விட மாட்டியா?